வீட்டில் சிக்கன் இல்லை, ஆனால் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த எக் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரியாணியோட சிக்கன் பிரியாணியோட சேம் ப்ராசஸ், டேஸ்ட்டும் அதே அளவுக்கு இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே வந்து மேலே தூர ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஆனியன்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே பேனில் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு எக்கையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ் அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக கலர் மாறினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து நான் 2 க்ரீன் சில்லி போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளியை வந்து நான் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு 1/2 கப் வந்து தயிர் போட்டிருக்கிறேன். குட்டி கப் 1/4 கப்னு சொல்லலாம். 1/4 கப் தயிர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, நான் 1/2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி விட்டு அது நல்லா பாயில் ஆன உடனே 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வடிகட்டி சேர்த்து எக்கெல்லாம் அசம்பிள் பண்ணி ஃப்ரைட் ஆனியன்ஸை மேலே தூவி ஒரு விசில் விட்டோன்னா நமக்கு சூப்பரான எக் பிரியாணி ரெடி.